Hi. நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு மோல் கான்செப்ட் பேஸ் பண்ணி வந்த கொஷின்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். An element, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. An element X has the following isotopic composition கொடுத்துட்டாங்க. The weighted average atomic mass of the naturally occurring element X is close to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ க்ளோஸ் நல்லா இல்லை நீங்கள் வேர்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டூன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அக்யூரேட்டான வேல்யூ ஆப்ஷனில் இல்லைன்னு அர்த்தம். ரைட்? ஸோ அப்போ அதில் க்ளோஸான வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 100 ஆட்டம்ஸ் நம்ம எடுத்தோம்னா நேச்சுரலாக எக்ஸ்ன்ற ஆட்டமை நான் 100 ஆட்டம்ஸ் எடுத்தேன் அப்படின்னா அதில் எப்படி இருக்கும், 90 ஆட்டம்ஸ் வந்து 200 அட்டாமிக் மாஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 199ல் 8 ஆட்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி 202ல் என்ன இருக்கும், நமக்கு 2 ஆட்டம்ஸ் இருக்கும். முதல்ல இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா 100 ஆட்டமுடைய மாஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பை 100 போட்டோம்னா என்ன கிடச்சிடும், நமக்கு ஆவரேஜ் மாஸுடைய ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ எப்படி இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா 90 ஆட்டம்ஸ் ஆஃப் என்னது மாஸ் ஆஃப் 200 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது 8 ஆட்டம்ஸ் ஆஃப் என்னது மாஸ் ஆஃப் 199 ப்ளஸ் 202 என்னது 2 ஆட்டம்ஸ் ஆஃப் 202 மாஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணி 100 ஆட்டம்ஸுடைய மாஸ் நமக்கு வரும். அடுத்து 1க்கு என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 100 போட்டுக்குவோம். ஸோ அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம், ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 199.9 அப்படின்னு நமக்கு வருது. ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்னதுப்பா 200. ஸோ இதில் ஆப்ஷன் டி தான் நமக்கு என்னது கரெக்டான ஆன்சர் 200. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், போரான் ஹேஸ் 2 ஸ்டேபிள் ஐசோடோப், போரான் 10 19% அண்ட் போரான் 11 81%. Calculate the average atomic weight. அகைன் நம்ம போன ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே தான் ஆவரேஜ் அட்டாமிக் வெயிட் ஆஃப் போரான் இந்த பீரியாடிக் டேபிள்னு கேட்டிருக்காங்க. அகைன் அதே மாதிரி தான் நம்ம போரான் வந்து 100 போரான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதில் எப்படி இருக்குன்னா 19 போரான் எப்படி இருக்கும், 10ஆக இருக்கும். அதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய 81 போரான் எப்படி இருக்கும், 11ஆக இருக்கும். இப்போ இதோடைய மாஸ் அதே மாதிரி 100 கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைடட் பை 100 போட்டால் 1 ஆட்டமுடைய மாஸ் கிடைக்கும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 19 இன்ட்டு 10 ப்ளஸ் 81 இன்ட்டு 11. ரைட்? ஸோ டிவைடட் பை 100 போட்டோம்னா நமக்கு என்ன 1 ஆட்டமுடைய ஆவரேஜ் மாஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இது டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 10.81 வருது ஃபார் 1 ஆட்டம். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு எங்கே க்ளோஸாக வருதுன்னு பாருங்கள், 10.8 ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இதுதான் செகண்ட் கொஷினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், அவகாட்ரோ நம்பர் ஞாபகம் வரணும். ஸோ அவகாட்ரோ நம்பர் என்னது 6.023 இன்ட்டு 10⁻23. தட் இஸ் ஈக்குவல் என்னது 1 மோல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எக்ஸாக்டாக நம்பர் ஆஃப் மோல் கண்டுபிடிக்க தேவையில்லை, மோல்ஸை முதல் கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ எல்லாமே இங்கே கிராமில் இருக்குது இல்லையா, எல்லாமே 1 கிராம் தான் எடுத்திருக்காங்க. நல்லா பாருங்கள், ஆப்ஷனில் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது 1 கிராம் சப்ஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அப்போ இதுக்கு மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். மோலோடைய ஜென்ரல் ஃபார்முலா என்ன, இதை நம்ம நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், மேத்தமேட்டிக்கலாக பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு கான்செப்ட் தெரியுதானா செக் பண்ணுறாங்க. அப்போ 1 கிராம் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ மோல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, மோல் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ரைட்? ஸோ மாஸ் இங்கே எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட் என்னது 1 கிராம் கொடுத்துட்டாங்க. மாஸ் வந்து 1 கிராம் கான்ஸ்டன்ட்டு. மோலார் மாஸ் மட்டும் நமக்கு வேரி ஆகுது. அப்போ மோலார் மாஸ் அதிகமாக இருந்தால் மோலோட வேல்யூ குறையும் இல்லையாப்பா, இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். அதாவது மோல் இஸ் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் என்னது மோலார் மாஸ். ரைட்? இப்படி தான் நமக்கு இருக்குது. இதனால தான் 1 கிராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ மோலார் மாஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு தான் மோல்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ மோல்ஸ் அதிகமாக இருந்தால் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ லிட்டரலி த ஆன்சர் இஸ் டி. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா நமக்கு டி வரும். இருந்தாலும் சப்போஸ் இல்லை சார் நான் மோலாவே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னா ஏஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9.2 இன்ட்டு 10⁻³ வரும் மோல்ஸு. அண்ட் எம்ஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.041 வரும். அண்ட் O2க்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.06 வரும். ரைட்? அண்ட் இது நம்ம பாயிண்டில் எழுதுனா வரும் நமக்கு 0.0092 அப்படின்னு வரும் இல்லையா. அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு லித்தியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.14 வரும். எதில் மோல்ஸ் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், லித்தியத்தில் தான். அப்போ மோல் அதிகமாக இருந்தால் என்ன ஆயிரும், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அடுத்து என்ன பண்ணணும், நம்ம இன்ட்டு NA போடணும். எல்லாத்துலேயுமே இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் போட்டால் தான் எக்ஸாக்டாக எவ்வளோ மாலிகுல்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். பட் அது நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எதில் மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ இருக்குன்னு அவங்க கேட்கவே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம டேரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்? அப்போ மோல்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே. எதில் மோல்ஸ் அதிகமாக இருக்கோ அதில் தான் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், in which case
இஸ் த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் 18 ml ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டரை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி 1. ரைட்டா? அப்போ டென்சிட்டி 1னா வால்யூமும் மாஸும் நமக்கு எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அப்போ 18 ml நான் என்ன எடுக்கலாம்? 18 கிராம் எடுத்துக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கிறது என்னது? 18 கிராம் ஆஃப் வாட்டர் விச் இஸ் என்னது? 1 மோல். அகைன் இங்கேயே நான் மோல் தான் கன்வெர்ட் பண்ணுறேன். ரைட். அப்போ 0.18 கிராம் அப்படின்றது நமக்கு என்ன வரும்? 0.18 கிராம் அப்படின்றது 0.01 மோல் வரும். இதுலேயும் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான்ப்பா கேட்டிருக்காங்க. எதில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். அப்போ நம்ம சேம் போன கொஷினுக்கு ஒர்க் பண்ண அதே கான்செப்ட் தான். இது வந்து பிக்கு. ரைட். அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள். 0.00224 லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்? எனி வேப்பர், அதாவது 1 மோல் ஆஃப் எனி கேஸ் வில் ஆக்குபை என்னதுப்பா? 22.4 லிட்டர்ஸ் அட் எஸ்டிபி. ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இங்கே அவங்க எஸ்டிபியும் கொடுத்துட்டாங்க. 180 அண்ட் 273 கெல்வின் கொடுத்துட்டாங்க. ரைட். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? இதில் வந்து 22.4 லிட்டர் இருந்தால் தான் நமக்கு 1 மோல் வரும் இல்லையா? ஸோ இது 1 மோலை விட கம்மி. அப்போ சீன்றது என்னது? டெஃபினெட்லினா ஒரு நமக்கு லெஸ் தென் 1 மோல் வரப்போகுது. ரைட். அதே மாதிரி டி பாருங்கள். 0.10⁻³ மோல் கொடுத்துருக்கோம். அப்போ ஆன்சர் என்ன? 0.001 மோல் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ நான் திரும்பவும் மோலுக்கு மாற்றிட்டேன். இது 1 மோல், இது 0.01 மோல், இது 0.001 மோல். இது ஏதோ இன்பிட்வீனில் வருது. பட் நமக்கு எதில் மாலிகுல் அதிகமாக இருக்கும்? மோல்ஸ் அதிகமாக இருந்தால் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ எதில் நமக்கு மோல்ஸ் அதிகமாக இருக்குது? ஏல. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய ஆன்சர். ரைட். ஸோ இது தெரிஞ்சுக்கணும்ப்பா. டென்சிட்டி இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க பாயிண்ட் என்னன்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1. ஸோ அப்போ வால்யூமும் மாசும் நமக்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் த எலமெண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் combine to form 2 compounds XY2 and X3Y2. ஸோ ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள் காம்போஷனில் XY2 அப்படின்றதோடைய 0.1 மோலோட மாஸ் என்ன அப்படின்னா 10 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 மோல் ஆஃப் XY2க்கு நமக்கு என்ன வரும்? 1 மோல் ஆஃப் XY2 அப்படின்னா இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதனால நமக்கு 100 கிராம்னு வரும். சரியா? இது நான் டேட்டா எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி 0.05 மோல் ஆஃப் X3Y2 weighs 9 கிராம் கொடுத்தாங்க. அப்போ 0.05 மோல் ஆஃப் X3Y2 weighs என்னது? 9 கிராம். அப்போ நான் இதை வந்து 1ஆ மாற்றணும் என்ன பண்ணணும்? 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 மோல் ஆஃப் X3Y2 20ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். நமக்கு என்ன வரும்? 180 கிராம்னு வரும். ஸோ இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 1 மோல் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இது வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரைட். அப்போ 1 மோலோட மாஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? உதாரணத்துக்கு XY2ல பார்த்தீங்கன்னா X + 2Y இல்லையா? தட் இஸ் ஈக்குவல் டு 100 கிராம். ரைட். அதே மாதிரி இங்கே வரும்போது 3X + 2Y தட் இஸ் ஈக்குவல் டு 180 கிராம். எல்லாமே 1 மோல் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இது 180 கிராம் சொல்லியாச்சு. ரைட். இப்போ என்ன பண்ணுங்கள்? இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ 2 - 1 போடுங்க. அப்போ 2 - 1 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? ஸோ எக்ஸு இந்த 3Xல நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிட்டு மிச்சம் வரும் நமக்கு கீழே 2Xன்னு வரும். கவனிச்சுக்கோங்கப்பா. 2 - 1 தான் நான் எழுதியிருக்கிறது. 1 2ன்னு எழுதியிருக்கேன். 2 - 1 போடாமல் என்ன ஆயிரும்? இதுவும் கேன்சல் ஆகி 2X வரும். இதுவும் கேன்சல் ஆகலாம். அப்போ 180 - 100 வரும் இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? ஆன்சர் 80. ரைட். அப்போ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 40 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 40. எக்ஸோட வேல்யூ 40 வர்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ. ஸோ நீங்கள் ஒய் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒய்யை செக் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறேன். என்ன அப்ளை பண்ணுறேன்? எக்ஸோட வேல்யூ 40 + 2y தட் இஸ் ஈக்குவல் டு 100. ரைட். அப்போ 2y தட் இஸ் ஈக்குவல் டு 100 - 40. அப்போ 2y தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? 60 அண்ட் y தட் இஸ் ஈக்குவல் டு 30 வரும். ஸோ இருக்கா பாருங்கள். ஏ ஆப்ஷன் பாருங்கள் என்ன இருக்குது? 40 and 30 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். Avogadro number Na is changed from 6.022 × 10⁻23 to 20ன்னு மாற்றுறாங்க. சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இஃப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேஞ்ச் ஆனால் எது மாறும்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ரேஷியோ ஆஃப் த கெமிக்கல் ஸ்பீசிஸ் மாறுமா? மாறாது. ஸ்டாச்சியோமெட்ரி மாற போகிறது கிடையாது. அண்ட் த ரேஷியோ ஆஃப் எலமெண்ட் டு ஈச் அதர் இன் அ காம்பவுண்ட். ஸோ இதுவும் நமக்கு என்ன போகிறதில்ல? மாற போகிறதில்ல. அதாவது ரேஷியோ மோல் ரேஷியோ மாறுமா கேட்குறாங்க. மாறாது. அதே மாதிரி ரேஷியோ ஆஃப் காம்பவுண்டும் மாறாது. ஏன்னா மோல் நம்பர் மாற்றிங்கன்னா அது எல்லாத்துக்குமே தான் அப்ளை ஆகும். த டெஃபினேஷன் ஆஃப் மாஸ் இன் யூனிட் ஆஃப் கிராம்ஸ் மாற போகிறது கிடையாது. எது மாறும்? 1 மோல் ஆஃப் கார்பனுடைய மாஸ் மாறும். ஏன்னா 1 மோல் ஆஃப் கார்பனுடைய மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம மாஸ் இன்ட்டு என்ன பண்ணுவோம்? அதாவது அட்டாமிக் மாஸ் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் போடுவோம் இல்லையா? Na. ஸோ அப்போ இதில் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 மோல் ஆஃப் மாஸ் கிடைக்கும்.
ரைட்டா? இப்ப நான் எண்ணிய மாத்துறதுனால என்ன ஆயிரும்? 1 மோல் ஆஃப் மாஸ் மாறும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்ஸர். தியரி கொஸ்டின் தான்ப்பா. அதுல பெருசா இல்ல. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தி நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் இஸ் மேக்ஸிமம் இன் அகைன் என்னதுப்பா அந்த மோல் கான்செப்ட்ல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவனிங்க 1.8 கிராம் ஆஃப் வாட்டர். இது எத்தனை மோல் வரும்? ஆப்ஷன் ஏ பாருங்க. 1.8 கிராம்னா நமக்கு என்ன வரும்? 0.1 மோல் வரும். பி பாருங்க. 18 கிராம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1 மோல் வரும். இல்லையா? ஏன்னா மோலார் மாஸ் வந்து 18 கிராம் தான். சி பாருங்க அவங்களே குடுத்துட்டாங்க. 18 மோல். ரைட்டா? டி பாருங்க வெறும் 18 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் குடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன வரும்? 18 இன்டு 18 வரும். இதுவும் ஆன்சர் எதுல வரும் நமக்கு? ஏஎம்யூல வரும். அட்டாமிக் மாஸ் யூனிட்ல வரும். ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர். ரைட்டா? கிராம்ல வராது. வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப டி கிடையாது. இந்த 3 பாருங்க. எதுல நமக்கு மோல் அதிகமா இருக்கு? சில தான் அதிகமா இருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே இன்டு என்ஏ போடுவீங்க. அப்ப ஆன்சர் எதுல நமக்கு அதிகமா வரும்? சில தான் வரும். அகைன் நீங்க இத மேத்தமேட்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ண வேணாம். ஆன்சர் என்ன வரும் நமக்கு? சி தான். ஸோ மோல் எதுல இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிச்சுக்கோங்க போதும். ரைட்? தேவையில்லாம அத போட்டு டீடைலா ஒர்க் அவுட் பண்ணி 6.023 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிலாம் போட்டுட்டு இருக்க வேணாம். ரைட்? ஸோ இதுலயும் ஆன்சர் வந்தா சி தான். ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டின்ஸ் எல்லாம். அடுத்து a mixture of gases contains H2 and O2 gases in the ratio of 1:4 weight by weight குடுத்துட்டாங்க. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:4 ரைட். ஸோ இது H2 இது என்னது O2 குடுத்துட்டாங்க. weight by weight. வாட் இஸ் மோலார் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோல்ஸ்ல மாத்த போறோம். இப்போ மோல்ஸ்ல மாத்த என்ன பண்ணணும் நம்ம இத அதோடைய மோலார் மாஸ்லாம் டிவைட் பண்ணணும். இதுக்கு மோலார் மாஸ் நமக்கு என்ன வரும்? 2 வரும். இல்லையா? ஸோ இது 1/2. இங்க இதுக்கு மோலார் மாஸ் நமக்கு என்ன வரும்? 32 வரப்போகுது ஆக்ஸிஜனுக்கு இல்லையா? 16 + 16 ஆயிரும் 32 அப்படின்னு வரப்போகுது. ரைட்டா? ஸோ இது 1/2 இது என்னது 4/32 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. ரைட்? ஸோ அப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வரும்? செக் பண்ணி பாருங்க. இத சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா வில் கெட் 4:1 அப்படின்னு வரும். ரைட்டா? எப்படி வருது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 32:8 அப்படின்னு வரும். இல்லையா? ஸோ இத கேன்சல் பண்ணி குடுத்தீங்கன்னா இது 4 டைம்ஸ் இது 1 டைம்ஸ் அப்படின்னு வரும். ரைட்? ஸோ இதுல நீங்க மோலா கூட நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி அது வந்து ஈஸியா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4:1 தான் ஆன்சர். ரைட்? இல்ல கொஞ்சம் நமக்கு சிஸ்டமேட்டிக்கா போணும் அப்படின்னா கேஸஸ் கன்டெய்ன்ஸ்ன்னு குடுத்து வெயிட் குடுத்துட்டாங்க. H2 ஓட வெயிட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு 1 ரேஷியோ குடுத்துருக்காங்க. 1 கிராம்னா இது 4 கிராம் அப்படின்னு இருக்குன்னு குடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ அப்ப நான் அந்த 2 கிராம்னு எடுத்தேன்னா இது எவ்வளோ இருக்கும்? 8 கிராம் இருக்கும். அப்ப 2 கிராம்ன்றது H2O. சப்போஸ் நான் H2O 2 கிராம் எடுத்தேன் அப்படின்னா O2 நமக்கு என்ன இருக்கும்? 8 கிராம் இருக்கும். இல்லையா? ஸோ அப்ப 2 கிராம் ஆஃப் H2ன்றது 1 மோல். அப்ப இது 1 மோல் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணுவோம்? 8 டிவைடட் பை இதோட வெயிட் என்னது? 32. அப்ப இது என்ன ஆயிரும் நமக்கு? இது 1 டைம் இது 4 டைம் வரும். ரைட்டா? ஸோ அப்ப இது 1:1/4 அப்படின்னு வரும். ஸோ கீழ நம்ம ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் நமக்கு? 4:1 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். எப்படி வேணா போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அது உங்களுடைய சாய்ஸ். ரைட்டா? மோல் கான்செப்ட் தான். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். which has the maximum number of molecules among the following அப்படின்னு குடுத்தாங்க. ஸோ கவனிச்சுக்கோங்க. இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்கல. மாலிக்யூல்ஸ் கேட்டிருக்காங்க. ஆட்டம்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுல நம்பர் ஆஃப் ஆட்டமையும் கவுண்ட் பண்ணணும். இல்லையா? அது ஹெட்ரோ ஆட்டமா இருக்கும். அதாவது ட்ரை அட்டாமிக் அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். டைரக்ட்டா மாலிக்யூல்ஸ் தான் குடுத்துட்டாங்க. ஸோ அகைன் சேம் தான். மோல் தான் திரும்பவும். 44 கிராம் ஆஃப் CO2 குடுத்துட்டாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. 44 கிராம் ஆஃப் CO2னா 44 டிவைடட் பை 44. ஆனா CO2 ஓட மோலார் மாஸ் என்னது? 44. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? இங்க 1 மோல். அடுத்து பி பாருங்க. 48 கிராம் ஆஃப் O3. அப்ப 48 டிவைடட் பை 48 னா ஓசோனுடைய மோலார் மாஸ் 48. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அகைன் 1 மோல். அடுத்து சி 8 கிராம் ஆஃப் H2. ஸோ 8 டிவைடட் பை H2 உடைய மோலார் மாஸ் என்னது? 2. அப்ப என்ன வரும் நமக்கு? 1 இது 4. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு இங்க? 4 மோல் ஆன்சர் கிடைக்கும். டி பாருங்க. 64 கிராம் ஆஃப் SO2. அப்ப 64 டிவைடட் பை 64 ஏன்னா SO2 ஓட வெயிட் மாலிகுலர் மாஸ் என்னது? 64 தான். தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எல்லாத்துலயுமே 1 மோல் இருக்கு. ரைட்? அப்ப எதுல மோல் அதிகமா இருக்கு? H2ல. இதுல தான் நமக்கு என்ன இருக்கும்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஏன்னா 4 இன்டு NA போட்டுருவீங்க. அப்ப நேரம் நமக்கு அதிகமாயிரும். ஆன்சர் சி. ஸோ பாருங்க வெறும் இந்த மோல் வச்சு தான் கான்செப்ட். நீங்க இத ப்ராப்ளமேட்டிக்கா ஒர்க் அவுட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ரைட்? நெக்ஸ்ட் ஒன். The number of atoms in 0.1 mole of triatomic gas அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ 0.1 மோல் குடுத்துட்டாங்கப்பா. ட்ரைஅட்டாமிக் கேஸ்ன்னு குடுத்துட்டாங்க. இப்பதான் நான் சொன்னேன் மாலிக்யூல்ஸ்க்கு ஆட்டம். இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஆட்டம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? முதல்ல இதோடைய மாலிக்யூலோடைய நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் Na that is equal என்ன சொல்லுவோம்? மோல் 0.1 into 6.023 into 10 to the power of 23. இது வந்து மாலிக்யூல்ஸ். ஒவ்வொரு மாலிக்யூலையும் 3 ஆட்டம் இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆயிரும்? இன்ட்டு 3 போட்டீங்கன்னா நமக்கு ஆட்டம் கிடைச்சிரும். எத்தனை ஆட்டம்? ட்ரைஅட்டாமிக் குடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப 3 போட்டுற வேண்டியதான். அப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா
இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு 6.023 இன்ட்டு 10⁻22 இன்ட்டு 3 எழுதிக்கலாமா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் 18.0 வெயிட் பண்ணுங்களே வச்சுருக்கேன் 18.06 இன்ட்டு 10⁻22 கொடுக்கும். ரைட்டா? ஸோ நமக்கு இங்கே 18 பாயிண்டில் எதுவுமே இல்லை. பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டிஜிட் தள்ளி வச்சுட்டு, ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே 23லேயும் இருக்குது 22லேயும் இருக்குது. ஸோ நமக்கு 18 பாயிண்டில் 22 இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுட்டு 1.806ன்னு மாற்றினீங்கன்னா என்ன நமக்கு இது 10⁻23ன்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது இதில் பி தான் நமக்குரிய ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல் ப்ரெசன்ட் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகைன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் 15 லிட்டர்ஸ் ஆஃப் H2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ வந்து மோல் கண்டுபிடிச்சிக்கலாம். அகைன் அதே தான் மோல்ஸ் என்னது 15 டிவைடட் பை 22.4. ஏன்னா ஒவ்வொரு மோல் என்ன பண்ணுவீங்க 22.4 லிட்டர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ இதில் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா இட் வில் கிவ் 0.669669 வருது. ஸோ இதுதான் மோலோடைய ஆன்சர். ஸோ பி பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை N2க்கு பார்த்தீங்க அப்படின்னா 14 வரும். N2 கொடுத்துருக்காங்க இல்லையா, 14னா நமக்கு என்ன 28 வரும் இல்லையா, 28 போடணும். 5 டிவைடட் பை 28 0.178 நமக்கு வருது. அதே மாதிரி சி 0.5 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ 0.5 டிவைடட் பை ஹெச்டோட வெயிட் 2. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0.25 மோல்ஸு. எல்லாமே நான் மோலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. அடுத்து டி 10 கிராம் ஆஃப் O2. அப்போ 10 டிவைடட் பை 32 போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் 0.31 வரும். ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு டிஜிட் பாருங்கள். இங்கே 6, இங்கே 2, இங்கே 1, இங்கே 3. எதுப்பா பெரிய டிஜிட் 6 தான். ஸோ ஏல தான் நமக்கு என்ன இருக்கும், அதிகமான மாலிகுல்ஸ் இருக்கும். ஏன்னா அதில் தான் மோல் அதிகமாக இருக்குது. அப்போ ஏ தான் நமக்குரிய ஆன்சர். இங்கே என்ன உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்கன்னா லிட்டரையும் கிராமையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிட்டர்ஸ் வரும்போது 22.4ன்னு போட்டு அதோடைய மோலை கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். கிராம் வரும்போது மோலார் மாஸை டிவைட் பண்ணி மோல் கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான். ரெண்டு கான்செப்டையும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஹேஸ் மேக்ஸிமம் மாலிகுல்ஸ். அகைன் எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. எல்லாமே கிராம் தான். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிராமால் மோலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ மாலிகுல் தான் கேட்டிருக்காங்க, ஆட்டம் கேட்கல. ஸோ ஏ பாருங்கள் 7 டிவைடட் பை N2ஓட மாஸ் நமக்கு என்ன வரும் 28 வரும். ரைட்? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் இங்கே நமக்கு என்ன வரும் 0.25 வரும் இல்லையா. ஸோ பி 2 கிராம் ஆஃப் H2 போட்டிருக்காங்க. அப்போ 2/2 தட் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். ரைட்? அடுத்து சி பாருங்கள் 16 கிராம் ஆஃப் NO2. அப்போ 16 டிவைடட் பை NO2ஓட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 14 ஒரு 32 42 42 46 இல்லையா, 46. தட் இஸ் ஈக்குவல் டு 0.34 வருது இல்லையா, 0.34. டி பாருங்கள் 16 கிராம் ஆஃப் O2. அப்போ 16 டிவைட் பை O2க்கு மாஸ் 32. அப்போ என்ன வருது நமக்கு 0.5 மோல் வருது. இப்போ எதில் அதிகமான மோல் இருக்குது, அகெயின் எதில் இருக்குது, நமக்கு ஹைட்ரஜனில் தான் இருக்குது இல்லையா. ஸோ பி இதில் தான் நமக்கு 1 மோல் வருது. அப்போ ஆன்சர் என்ன வரும், நமக்கு பி தான் ஆன்சர் வரும். ரைட்? கொஸ்டின் நம்பர் 13. ஸோ 13 பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் வைரஸ் பார்ட்டிகல் இஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிஃபிக் வால்யூம் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க 7 ஆம்ஸ்ட்ராங். அண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துட்டாங்க. இங்கே ஸ்பெசிஃபிக் வால்யூம் கொடுக்கும்போது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ரைட்? அண்ட் NA வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா மாலிகுலார் மாஸ் கேட்டிருக்காங்கப்பா. இது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஷின். ரைட்? ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இதோடைய டேட்டாவிலேருந்து நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிக்கணும். சிலிண்டருடைய வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் நமக்கு பை இன்ட்டு R²L. ஸோ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 7 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது, டைமென்ஷன் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ சென்டிமீட்டரில் மாற்றும் போது ஆம்ஸ்ட்ராங்னா என்ன பண்ணுவோம் நம்ம 1 ஆம்ஸ்ட்ராங் தட் இஸ் ஈக்குவல் டு 10⁻−10 மீட்டர். அப்போ 1 ஆம்ஸ்ட்ராங் தட் இஸ் ஈக்குவல் டு 10⁻−8 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா அப்போ நமக்கு வந்துடும் 7 இன்ட்டு 10⁻−8 த ஹோல் ஸ்கொயர். ரைட்? இன்ட்டு எல்லோட வேல்யூ என்னது 10 ஆம்ஸ்ட்ராங். அப்போ 10 இன்ட்டு 10⁻−8. ரைட்? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும் இந்த இடத்துல ஆன்சர் பார்த்தீங்கன்னா 154 இன்ட்டு 10⁻−23. இதுதான்ப்பா ஆன்சர். ரைட்டா? இது என்னது வால்யூம். இப்போ நமக்கு வெயிட் தெரியணும், என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு 1 வைரஸோட வெயிட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வெயிட் ஆஃப் 1 வைரஸ் that is equal to volume by specific volume. அப்போ 154 into 10⁻−23 divided by specific volume என்ன கொடுத்துருக்காங்க 6.02 into 10⁻−2 இல்லையா.
ஸோ அப்போ என்ன கிடச்சிரும், நமக்கு வெயிட் ஆஃப் 1 மாலிகுல் கிடச்சிரும். இப்போ 1 மாலிகுலுக்கு வெயிட் என்ன கிடச்சிரும், நம்ம கிடச்சிரும். அப்போ 1 மோலுக்கோட மாஸ் என்ன சொல்லுவோம், 6.023 × 10⁻23 மாலிகுல்ஸ் சேர்ந்தால் தான் என்னது அது 1 மோல். அப்போ மோலார் மாஸ்ன்றது நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த நம்பர் தான். அப்போ மோலார் மாஸ் that is equal to 154 × 10⁻23 divided by 6.02 × 10⁻². இது என்னது, நமக்கு ஒரு வைரஸுடைய மாஸ். அது என்ன பண்ணணும், அவகாட்ரோ நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரைட்டா, அவகாட்ரோ நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கிட்டத்தட்ட இது நம்ம எக்ஸாக்ட்லி ஈக்குவல் எடுத்துட்டோம்னா இது கேன்சல் ஆயிரும். 10⁻² மேலே வரும்போது என்ன ஆயிரும், +2 ஆயிரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15400. ஏன்னா அது 100 வரும், மேலே கிராம் அப்படின்னு வரும், கிராம் பெர் மோல். ஸோ ஆன்சர் நமக்கு இங்கே எப்படி இருக்குது, எல்லாமே கிலோகிராமில் இருக்குது. அப்போ கிலோகிராம் மொத்தமாக என்ன ஆயிரும், நமக்கு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 15.4 வரும். ஆன்சர் இருக்கா பாருங்கள், 15.4 கிலோகிராம் பெர் மோல். இதுதான் ஆன்சர். நல்லா கவனிங்க, முதல் வால்யூம் கண்டுபிடிச்சிக்கணும். ரைட்டா, ஸோ வால்யூம் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்பெசிஃபிக் வால்யூம் வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், அந்த சப்ஸ்டன்ஸோடைய ஒரு ஆட்டம், ஒரு வைரஸுடைய மாஸ் கிடைக்கும். அந்த ஒரு வைரஸுடைய மாஸ் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே அதை மோலார் மாஸாக மாற்றணும். எப்படி, அந்த மாசம் அப்படியே என்ன பண்ணிக்கணும், நம்ம அவகாட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா அது மோலார் மாஸாக மாறிடும். ஸோ ஆன்சர் இஸ் 15.4 கிலோகிராம் பெர் மோல். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 4.25 கிராம் ஆஃப் NH3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மோல் கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளோ மோல் இருக்குது, மோல் தட் இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் என்னது 4.25 கிராம் டிவைடட் பை NH3யோட மோலார் மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், நைட்ரஜன் 17 வரும். ஸோ 17 தட் இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா நமக்கு 1/4 அப்படின்னு வருதுப்பா. ஸோ இதுதான் ஆன்சர். 1.25 நான் 1/4 நான் இங்கே எழுதிக்கிறேன். ரைட், ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இதில் எத்தனை இருக்குது பாருங்க, ஒரு நைட்ரஜன் ப்ளஸ் 3 ஹைட்ரஜன், மொத்தம் 4 ஆட்டம்ஸ் இருக்குது. ரைட், அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம எப்படி கண்டிப்போம், மோல் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் போட்டுக்க வேண்டியதான். அப்போ என்ன ஆகும், நமக்கு 1/4 × 6.023 × 10⁻23. இது என்னது, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்னா அந்த மாலிகுல் எத்தனை ஆட்டம் இருக்கோ அதால் மல்டிப்ளை பண்ணணும். இதே மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் ட்ரை அட்டாமிக் அப்படின்றதுனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இங்கே மொத்தம் 4 ஆட்டம் வருது. ஸோ அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆயிரும். இப்போ தெரியுதா ஏன் 1/4 எடுத்தேன்னு. அப்போ ஆன்சர் என்ன வரும், நமக்கு 6.023 × 10⁻23. இதுக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் க்ளோஸாக இருக்கக்கூடியது இதுதான், டி இல்லையா, 6 × 10⁻23. இதுதான் நமக்கு என்னது கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். Hemoglobin contains 0.334% of iron by weight னு கொடுத்துட்டாங்க. ரைட், அப்போ அப்ராக்சிமேட்லி அதோடைய ஹீமோக்ளோபினோட மாசும் கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர் ஆஃப் அயன் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், நம்ம இந்த பர்சன்டேஜை வெயிட்டாக மாற்றிக்கணும். அப்போ பர்சன்டேஜை வெயிட்டாக மாற்றோம் என்ன ஆகும், நமக்கு 0.334 டிவைடட் பை 100 இன்ட்டு எவ்வளோ வெயிட்டுக்கு 67200 இந்த வெயிட்டுக்கு இல்லையா, அதான் பர்சன்டேஜ். ஸோ மல்டிப்ளை பண்ணாமல் என்ன கிடைக்கும், 6720 வெயிட் நம்ம எடுக்கும்போது, இது கிராமம் அவங்க யூனிட் கொடுக்கல. ரைட்டா, ஸோ லெட் இட் பி மாலிகுலார் மாஸ். இந்த மாலிகுலார் மாஸுக்கு எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வருது, நமக்கு 22.45 வருது. சரியா, ஸோ இது AMUல எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க கொடுக்காதனால அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் எடுத்துக்கலாம். ரைட், ஸோ AMUல எடுத்துக்கிறோம். அப்போ நம்பர் ஆஃப் FE கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் என்னது, FEயோடைய வெயிட் பர்சன்டேஜ். ஸோ இங்கே பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் இங்கே வெயிட்டாக மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் FE that is equal to 224.45 divided by 56 அப்படின்னு போட்டோன்னா that is approximately equal to என்ன வரும், 4 வரும். கரெக்டாக டிவைட் பண்ணி பாருங்கள், 4ல் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 4. அப்போ ஒரு ஹீமோக்ளோபின் எடுத்திங்கன்னா எத்தனை அயன் மாலிகுல்ஸ் இருக்கும், 4 இருக்கும். ரைட், ஸோ நீங்கள் இது டேரெக்டாக நீங்கள் பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. ஒரு ஹீமோக்ளோபின் மாலிகுல்ஸில் எத்தனை அயன் யூனிட் இருக்கும் அப்படின்னா 4 தான் இருக்கும். இது பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. ரைட், ஸோ டேரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம், இல்லை நம்ம அதை கண்டுபிடிச்சும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா, வெயிட் பர்சன்ட் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த பர்சன்டேஜை இந்த வெயிட்டில் எவ்வளோன்னு முதல் வெயிட்டாக மாற்றிருக்கீங்க. அப்போ மொத்த அயனோட வெயிட் இவ்வளோ இருக்குது. அப்போ எவ்வளோ அயன் இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க, டிவைடட் பை அதோடைய மோலார் மாஸ் கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அயன்ஸ் நமக்கு கிடச்சிரும். ரைட், ஸோ அவ்வளோதான். ரைட், இது AMUல போட்டுருக்கனால என்ன கிடைக்கும், நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடைக்கும். கிராமில் எடுத்தோம்னா மோல்ஸில் கிடைக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ எல்லா கொஸ்டினுமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேறு கான்செப்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.